ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நைட்டு வந்துட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ராணா வந்துட்டு ரயானை பொழந்து கட்டிருப்பாப்புல, டேய் பப்பட் வாயா மூடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. காரணம், ரயான் சும்மா வம்பு வச்சுட்டே இருந்திருப்பார், வச்சு செஞ்சிருப்பார். இந்த கோவா கங்கையை வந்துட்டு பொழந்து கட்டிருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் இவருக்கு மைண்டில் வந்து ஏதோ தோணிருக்கு போல இருக்கு. என்ன பண்ணுறாரு, சாரி கேட்க வர்றார். இதுதான் இவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய வீக்னஸ். பேசிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுவே உருப்படாத ஒரு கேங்கு, அட்டூழியம் பண்ணு கேங்கு, அசிங்கமான ஒரு கேங்கு. அப்படின்னும்போது அந்த கேங்கிட்ட போய் இவர் வந்துட்டு தலை குனிஞ்சி அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உறுத்துதுன்ற நினைக்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறார். அது நரிக்கிட்ட போனால் நரி சும்மா விடுமா? என்ன பண்ணுறாங்க, பழைய விஷயத்தெலாம் கிண்டுறாங்க. பழைய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட் வார் இவர் வந்து நான் வாரத்தில் ஏதோ அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருக்கார் போல இருக்கு. அதை வந்து இங்கே வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு ரயான். அதையும் வந்து யார் எடுத்து விட்றான்னா, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பேசியிருப்பாங்க போல ஜாக்லினும் ரயானும், இவனை கலாய்க்கலாம் இதை வச்சுன்னு. ஏன்னா இப்போ எல்லா பாயிண்ட்டும் பயங்கரமாக இருக்குது ராணுவக்கிட்ட. இவரை மடக்கணும்னா இவரோட வீக்னஸ் ஏதோ ஒன்று பேசியிருக்காரு போல இருக்குது. அது என்ன வார்த்தை தெரியல. அதை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசுனது தப்பு தானே, நான் அதை கேட்டேன் அவங்க அப்படின்றாங்க. அவர் கேட்குறாரு, எப்போ யார் நான் சொன்னேன் அவ்வளோ ஒரு வார்த்தையை ஒட்டி அப்படின்றாங்க அவங்க. சரி அதுக்கு என்ன இப்போ அப்படி கேட்குறாரு இவர். இல்லை நானாக ஒன்று அந்த வார்த்தையை பேச சொன்னேன் அப்படின்றாங்க. யார் பேசுகிறேன் எனக்கு புரியல அப்படின்னா ரயான் சொல்கிறான், டேய் வாரம் ஒரு வார்த்தை ஒட்டியா என்ன மறந்துட்டியா அப்படின்போது ராணுவ ஆமாம் தப்பாக பேசிட்டு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. அப்போ திரும்ப இவர் கேட்குறாரு ராணுவ, இல்லை புரியல, இல்லை நீ இப்போ என்ன அதை எடுத்துகிட்டு இங்கே வரியா, இப்போது நான் ஃபஸ்ட் வீக்கில் பேசுகிறதா இப்போ நீ எடுத்துகிட்டு வரியா அப்படின்போது, ஆமாம் தேவையானது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான், நீ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணி அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன்னு இவர் கலாய்க்கிறார். ஏன்னா இவர் பப்பட்டு சொன்னதுனால இவருக்குள்ளே எரியுது. அது உண்மையை சொன்னவொன்னே உனக்கு உள்ளே ஒன்று குத்துது இல்லை. அதனால் இப்போ ராணுவ வந்து இல்லை புரியல எனக்கு, இது ஹெல்த்தியாகவே இல்லைடா, நான் ஒரு மன்னிப்பு கேட்கலான்னு ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வந்ததுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, நான் சாரி தான் கேட்க வந்தாலும் இது ரொம்ப தப்பாக பேசுகிறடா ரயான் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. ஏய் என்ன நான் தப்பாக பேசுகிறேங்க, வாடா எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு இவர். ராணுவ திரும்ப பேசுகிறேன், டேய் பப்பட் வாயமுறை பப்பட்டு அமைதியாடுறா அப்படின்னு கலாய்க்கிறாரு. இருந்தாலும் இவர் சொல்கிற, டேய் நான் பப்பட் தான்டா, ஆனால் நான் பொண்ணுங்களை தப்பாக பேசுகிறவங்க கிடையாது, சரியா, தகாத வார்த்தை யூஸ் பண்ணுறவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் மாட்டிட்டார் பொழுது. ஏதோ வாயை விட்டார், அதை வச்சு கலாய்க்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே, இந்த பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே யாருமே வார்த்தை விடலையா? எப்பா எவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க இது வரைக்கும். அதுக்காக வார்னிங்கோ இல்லை இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. இவர் ஏதோ ஒன்று ஃபஸ்ட்டு வாரம் வந்துட்டு, ஆனால் தப்பு தான், வார்த்தை விட்டுருந்தால் பெரிய தப்பு தான். ஆனால் அடித்தவங்களுக்கே இங்கே வந்துட்டு ஒன்றும் வார்னிங் கிடையாது. வாலண்டராக ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே, ஜாக்லின் கெட்ட வார்த்தை பேசலையா? ரொம்ப கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. ஏன் ரயான் வந்துட்டு பேசுறது நம்மளுக்கு காமிக்கல? சௌந்தர்யா அவங்க குரூப்லேயே இருக்காங்க, அவங்க கெட்ட வார்த்தை பேசலையா? ஜெஃப்ரி பேசலையா? இவங்க குரூப்லேயே இவ்வளோ அழுக்க வச்சுட்டு இவர் ஏதோ ஒரு இடத்துல என்னென்னா எப்படியாவது ஒரு அட்டாக் பண்ணி அமுக்கணும். என்னடா இது நம்ம குரூப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிறந்து வந்துட்டானே, அவனை அமுக்கணும் அப்படின்ட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் செல்லாது. பட் இருந்தாலும் ராணுவ மூஞ்சை பார்க்கும்போது அப்படியே பயப்படுறாரு. ஸோ இதுதான் இவரோட வீக்னஸாக இருக்குது. ஒன்று சொல்லிட்டோமா போயிட்டே இருக்கணும், அவங்க பயப்படணும். வந்தால் கூட ஆமாண்டா அப்படி தான்டா சொன்னேன் போட சரி என்ன அப்படின்ட்டு போனால் தான் இவர் இங்கே வந்து பிழைக்க முடியும். இல்லைனா பேசியே வந்து இது பண்ணுற ஆஃப் பண்ணுறாங்க. சரி பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே வந்து ராணுவ வந்துட்டு ரயானை பொழந்து கட்டினதுக்கு எங்கேயோ இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க பாருங்க. கிபி 1945 நடந்ததை சூப்பரில் அதை பற்றி சொல்லுங்கள். கோவா கேங்கு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ராணுவோட விஷயங்கள் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.